இப்போ நான் ஒரு விஷயம் காட்டுவேன். அது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருந்தது. இப்ப இல்ல. தெருவுக்கு இருந்தது. தெருவுக்கு இப்போ இல்ல. யூஸ் பண்றது இல்ல. இப்போ இருக்கு. அதுல இப்பவும் அது யூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. சில பேர் யூஸ் பண்றாங்க, சில பேர் யூஸ் பண்ணல. அது என்னன்னா, அங்க பாருங்க. போர் பம்ப் தெரியுதா? இது மாதிரி தெருவுக்கு இருக்கும். ஒரு தெருவுக்கு ஒரு பம்பு, 2 தெருவுக்கு ஒரு பம்புன்னு இருக்கும். அதோட அந்த தெருவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அப்போது என்ன தண்ணி ப்ராப்ளம்னா இங்கே வந்து நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இதோ பாருங்கள், இங்கே ஒரு போர்வெல் பம்ப் இருக்கா. இந்த பம்பில் வந்து நான் சின்ன வயசுலாம் தண்ணி அடிச்சிருக்கேன். தண்ணி அடிச்சு இங்கேருந்து வீட்டில் வந்து அது ஒரு லாஸ்ட்டு தெரு பாருங்கள், க்ரீன் பில்டிங். அங்கே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த வீடு இருந்தது. ஸோ இங்கேருந்து தண்ணி அடித்து அங்கே எடுத்துகிட்டு போவோம். இங்கே ஒரு பம்ப் இருக்கும். அதே மாதிரி இந்த தெரு மட்டும் ஒரு டேங்க் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர் டேங்க். அது கீழே ஒரு வீடு இருக்கா, அங்கே ஒரு பம்ப் இருந்தது. ஸோ இந்த தெருவுக்கு ஒரு பம்ப்பு, அந்த தெருவுக்கு ஒரு பம்ப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார் இருக்குல்ல, அங்கே ஒரு பம்ப் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பம்ப் இருக்கா. இப்போ நான் வந்து இன்னொரு தெருவுக்கு வந்திருக்கேன். அந்த இன்னொரு தெருவில் இங்கே ஒரு பம்ப் இருக்கா. இது மாதிரி இருக்க போகிறது இப்போவும் தண்ணி வந்துட்டுருக்கு. ஆனால் மெயின்டெனன்ஸ் இல்லை, யாரும் யூஸ் பண்ணுறதில்ல போல். எப்போனா ஒரு தடவை யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ இது மாதிரி இருக்கிற ரிசோர்ஸ் வந்து வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு போர் இருக்கானா யாரும் பயன்படுத்த மாட்டேங்க. எல்லாம் மோட்டர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. கரண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எதுக்கு தண்ணி விளையாட போறியா? அடிக்க போகிறான் நான் தண்ணி. தூக்கி அடி. இங்கே பார், வந்துச்சு தண்ணி. கிணறு இருந்துச்சு, இப்போ கிணறே இல்லை. ஆக்சுவலாக மோட்டரை விட நீங்கள் கிணறு தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். மோட்ரு வந்தால் உப்பு கட்டிக்கும், அது எடுக்கணும். கிணறு அப்படி கிடையாது. ஸோ இந்த வட்டத்துக்காவது நீங்கள் வீட்டில் கிணறு வச்சுக்கலாம். 3 அடி கிணறு கூட வச்சுக்கலாம். 3 அடி நான் கூட 3 அடி வச்சு கீழே ஒரு எவ்வளோ படி வைக்கிறீங்களோ அதை கூட வச்சுக்கலாம். வீட்டில் கிணறு ரொம்ப முக்கியம் மோட்டரை விட. எவ்வளோ ஆற்றுக்கு தான் இருப்பீங்க, கரண்டெல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூக்கணும். அங்கே பாரு எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது தண்ணி. இதில் நாங்கள் ஒரு விளையாட்டு கூட விளையாடுவோமே, அதுதான் கேட்கலாம். ஓகேவா, போலாமா? ஃபுல்லாக நினச்சிட்டா. சரி, ஓகே, பாய் பாய்.